ஓம் சக்தி. ஆலய வழிபாடு, இந்த மாதிரி ஒரு பூஜை, மந்திரம், வழிபாடு, அந்த மாதிரி அன்னதானம்லாம் இல்லைன்னா, அதை தான் குரு அம்மா சொன்னாங்க. நீதி, நேர்மை, தர்மம் இருக்கணும்னா நாம் சில காரியங்கள் செய்யணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்ன என்னமோ வானத்துலேருந்து கொட்டுச்சேன், அந்த மழை பொய்த்து போயிடுமா, குறைந்து போய்விடுமா. இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. தைப்பூச இருமுடி. அதுக்கு முன்னாடி ஐப்பசி முடிஞ்ச உடனே என்ன மாதம்? கார்த்திகை மாதம். என்ன பண்ணுவீங்க? தீபம். தீபம் ஏற்றினாதான் ஞான ஒளி கிடைக்கும். கார்த்திகைக்கு அப்புறம் ஒரு மாதம் வரும், காரியமும் மார்கழி மாதம் செய்ய மாட்டீங்களாமே. தெய்வ குணத்துக்கும் உகந்தது. இன்று முதல் நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனசில் அமைதி, நிம்மதி இருக்கணும். ஒரு கடவுளுடைய குணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கார்த்திகை மார்கழியில் ஒரு விரதம் இருந்தோ 1008 108 தினம் படித்தோ கடவுளை வழிபட்டு கடைசி நாள் தைப்பூசம் பௌர்ணமி அன்று ஒரு பெரிய ஒரு ஜோதியை பார்க்கும்போது தான் நீங்கள் மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வ அருள் பிரகாசம் செய்யும். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மௌன விரதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வழிபாடெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தீங்கன்னா தான் இந்த காதில் என்ன ஒலிக்கிறதுன்னு கேட்க முடியும். ஸோ ஒரு இருமுடி செலுத்துறீங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது மௌனம் இருக்குன்னா மௌன விரதம் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு படிக்க தெரியாட்டி கூட அந்த மந்திரங்கள் மற்றவங்க படிக்கும் போகிற காதில் கேட்கணும். அப்புறம் விரதம் இருக்கணும். அப்புறம் செவ்வாடை சுத்தமாக அணிய வேண்டும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே அன்னை ஆதி பராசக்தியும் குரு தந்த வழியும் நினச்சிட்டு இருக்கணும். இந்த ஒரு நாள் நீங்கள் அந்த 108 மணிகளை கொண்ட மாலையை எடுத்துட்டு வந்து நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும்? உங்கள் பிரார்த்தனையும் கடவுள் தன் அருகில் உங்களை அழைத்து செல்வதும் நடக்கும். அந்த மாதிரி மாலை செய்யும் போது நம்ம மனசு எப்படி தூய்மையாக இருக்கணும், உடம்பு தூய்மையாக இருக்கும் தெரிஞ்சுதுன்னா உங்களோட சின்ன பிரார்த்தனைகள் எல்லாம் அம்மா வரமாக தருகிறாள். குழந்தை வேண்டியவர்களுக்கு குழந்தை, கல்யாணம், குடும்பம், ஒற்றுமை, எல்லா தொழில் எல்லாமே தராங்க. அதனால தான் அந்த விரதத்துக்கு கடவுள் தருகின்ற ஒரு பெரிய விஷயம். இந்த டிராஃபிக்கில் போனீங்கன்னா 3 லைட் இருக்கும். என்ன லைட் அது? ஆரஞ்சு வச்சுப்போம், சிகப்பு. அது மாதிரி உங்க மனசுக்கு என்னைக்காவது சிக்னல் கொடுத்துருக்கீங்களா? ஸ்டாப், கோ, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் கொடுக்கணும்னு தான் மந்திர சக்திகள் தொண்டு செய்யணும். இன்னி அருள்வாக்கே ரெட், கிரீன், ஆரஞ்சு பத்தி இதுக்கு முன்னாடி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருமுடி அம்மா செலுத்தும் போது அம்மா சொல்லியிருந்தாங்க, செவ்வாடை அணிந்து செலுத்தணும். இத்தனை மாலைக்கு அப்புறம் ஆரஞ்சுக்கு போனோம். எத்தனைக்கு மாலைக்கு அப்புறம்? 9 வருஷம் மாலை போட்ட உடனே குருக்கான சக்தி கிடைக்கும். உடனே இந்த குருக்கு நிகரெல்லாம் ஆக முடியாது. அந்த மாலை போடுறப்ப பக்குவமாக அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லி, அருள்வாக்கை பற்றி சொல்லி, இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இயக்கம் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்க, அன்னை ஆதிபராசக்தி திருவுருவமாக ஏன் பங்காரம்மா மேலே அவதாரம் எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி பக்குவப்பட்டு 10வது மாலையில் கலர் மாறி அந்த குருக்கான ஸ்தானத்தை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அம்மா அப்படி வழிமுறையில் சொன்னப்ப ஆரஞ்சுக்கு அப்புறம் பச்சைன்னு சொன்னாங்க. ஆனால் பச்சை கொடி காட்டவே இல்லை. ஏன்னா நம்ம உடையுடைய வண்ணத்தை மாற்ற தான் ஆசைப்படுமே கண்டி பக்குவத்தையோ தெய்வ நிலையோ தெய்வத்தை புரிந்து கொள்வதற்கோ தர்மத்தை புரிந்து கொள்வதோ நம்ம முயற்சி செய்வதே இல்லை. ஸோ இன்னைக்கு அருள்வாக்கு அதை பற்றி தான். இன்னைக்கு குரு பூஜை முடிஞ்ச உடனே உங்கள் மனசுக்கு நீங்கள் எதுக்கு சிகப்பு காட்டணும், எந்த நிலையில் நீங்கள் ஆரஞ்சு வச்சுருக்கணும், எதுக்கு நீங்கள் பச்சை கொடி காட்டணுன்றதெல்லாம் இப்போது அந்த அருள்வாக்கில் பார்ப்போம். அம்மாவின் அருள்வாக்கு இருமுடி 3 வகை: சிவப்பு, மஞ்சள், பச்சை. உலகமே சிவப்பாகி சிவப்பு மஞ்சளாகி மஞ்சள் பச்சையாக மாறுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறேன். மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு. நான்
அம்மாவுடைய கருவறைக்கு ஆராதனை காட்டுறப்ப கூட்டிட்டு போனேன். நிஜமாவே அந்த அம்மா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அம்மாவுக்கு வந்து ஆராதனை செய்யும்போது அவங்க முகத்துல இருக்கிற உணர்வை பார்க்கும்போது மெய் சிலுத்தது. இப்படி கூட அம்மா மேல பாசமா இருப்பாங்களா அப்படின்னா இன்றைய நிகழ்வு யாரால? அம்மாவால. இன்றி தனக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு ஆன்மா தேர்ந்தெடுப்பதா நான் நினைக்கிறேன். உண்மையாவே அந்த அம்மா புண்ணியம் செய்தவர்கள், அம்மாவால் ஆட்கொள்ளப்பட்டது. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கலாம். சிகப்பு ஆரஞ்சாகுவதும் ஆரஞ்சு பச்சையாவதுன்னு உள்டா ஆயிட்டு இருக்கு. பசுமையா இருந்த உலகம் பாதி பாலைவனமாகி அந்த பாலைவனம் எப்படி இருக்குன்னா தண்ணி இல்லாத ஒரு விஷயமாக மாறிக்கொண்டது. வறட்சி அப்படின்னு ஒரு விஷயம் மாறிக்கொண்டிருக்கு. அதனால தான் அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க, வற்றாத ஜீவ நதி வற்றினால் என்ன ஆகும் மகளே. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தண்ணி கிடைக்குது, எல்லாம் பண்றோம். ஆனா ஜீவ நதி வற்றினால் என்ன ஆகுன்றதுல அந்த கொடுமையில நம்மளுக்கு நடக்க வேணான்னா இந்த மாதிரி நீங்க மாலை போடும்போது உண்மையாவே மக்களை ஆன்மீகத்துல கொண்டு வரணும். அவங்க வந்து அவங்க மூலம் சில நல்ல காரியங்கள் நடக்கணும், அன்னதானம் நடக்கணும், அப்படி வழிபாடு நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அம்மா உங்கள் மன்றத்தில் உள்ள மன்றத்துக்கு சக்தி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பச்சைனா என்ன உங்களுக்கு தோணுது? செழுமை தோணுது, அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சி, மகிழ்ச்சி, பசுமை, செழுமை, அப்புறம் வளமை. கைத்தட்டுங்க, நல்ல ஒரு வார்த்தை வளமை. இன்னும் இப்படி நீங்கள் சொல்ல தெரியலன்னா இன்னும் நீங்கள் சிகப்புலே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே நல்லது நடக்காது, எனக்கு ராசி சரியில்லை, விதியை மாற்றி அமைச்சிட்டான் இப்படின்னு புலம்புறவங்கெல்லாம் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஆரஞ்சு வந்து சூரியனோட ஒளி இல்லையா, அந்த மாதிரி பிரகாசமாக எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும். நடக்கும், சரியாகும், கடந்து போவோம், அம்மா இருக்காங்க, தைரியம், நம்பிக்கைன்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் மாற்றம் ஏற்படும். செவ்வாடை செழுமையாக நிறைய பக்தர்கள் தொண்டர்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த உலகமே இயற்கை செல்வத்தை, ஏன்னா நம்மளுடைய குருவின் ஒரு வழிமுறையில் இயற்கை வழிபடுது ரொம்ப முக்கியம். அதனால இந்த வழிபாடில் என்ன கேட்கணும்னா, மீளா துயரத்தில் இருக்கும் நான் மீண்ட வேண்டும். நோயால் அவஸ்தைப்படுகிற என் உடம்பு உன்னுடைய அருளாலும் உன்னுடைய மருந்தாலையும் விடுதலை அடைய வேண்டும். இதுவும் கடந்து போகும் என்ற தைரியம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படின்றதான் அந்த அருள்வாக்கோட சூட்சமம். குரு என்பவர் வெளிச்சம் காட்டுபவர், மனித நேயத்துடன் வளர்ப்பவர். அப்படிப்பட்ட குருவை நாம் எப்பொழுதுமே பாசத்துடன் பணிவுடன் வணங்குவோம். எப்படி வணங்குவோம்? கிழமை பிரார்த்தனையில் நிறைய பேருக்கு வேண்டுதல் நடந்திருக்கு, நிறைய ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு, அவங்க கேட்ட வரம்லாம் கிடச்சிருக்கு. அதனால் ஆத்மாத்மா அம்மாவை நினச்சிக்கிட்டு ஆன்மீக வழியை காட்டுமாறு வேண்டிக் கொண்டு அம்மாவை வழிபடுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.